நல்லா இஞ்சியும் பூண்டையும் நல்லா உரல்லையே நசுக்கிக்கணும். உரலில் நசுக்குனா தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒன்றும் பாதியாமல் மிக்சியில் அரைச்சா அந்தளவு டேஸ்ட் கொடுக்காது. அப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்ச ஆனியன் போட்டு நல்லா அது ஒரு 2 சேர்ந்துருக்குது. அதனால் லைட்டாக பிச்சு விட்டுக்கலாம் ஒத்தையாக உதிரியாக. அப்புறம் அந்த நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அதுலேருந்து தண்ணி தானாகவே கொஞ்சம் தண்ணி விடும் அது. அப்போ நம்ம அதில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அதுலேருந்து நல்லா தண்ணி வரும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டால் அந்த டிஷ்ஷுக்கு ஊற்றிக்கலாம், இல்லை ஊற்றாமல் கூட விட்டுடலாம். இதான் கொத்தமல்லி புதினா வந்து போட்டுக்கலாம். கொத்தமல்லி என்கிட்ட இல்லை, அதனால நான் புதினா இலை மட்டும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் இது வந்து கடலை மாவும் கொஞ்சம் கலர் பவுடர் போடலை, நான் வந்து மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது வந்து கோதுமை மாவு. கலர் பவுடர் வந்து நம்ம போட வேண்டாம், நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், கடலை மாவு, கொஞ்சம் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த ஸ்டேஜ் பாருங்கள். உருண்டு பால் போடும்போது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்புறம் கடாய் அடுப்பில் வச்சாச்சு. அதில் தண்ணி வற்றின அப்புறம் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரைஸ் பேன் ஆயிலில் வந்து பொரிக்க போகிறேன். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்ச அப்புறம் நம்ம அதிலேருந்து கொஞ்சம் எண்ணெயை மோந்து நம்ம ஏற்கனவே மாவு வச்சு ரெடி பண்ணி வச்சோம்னா அந்த மாவு மேலே லைட்டாக ஊற்றணும். ஊற்றிட்டோமா அதை அதுக்கப்புறம் நல்லா திரும்பவும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது ஆயில் எதுக்காக சூடான ஆயில் ஊற்றுறோன்னா இந்த போண்டா வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து கம்மியாக குடிக்கும், அதுக்காக தான். அப்புறம் நான் ஆயில் கம்மியாக தான் விட்டு செய்கிறேன், அதனால் கொஞ்சம் சின்ன பாலாக பால் பண்ணணும். ஓகேவா? குட்டி பாலாக போட்டு இதை எண்ணெயில் போட்டாச்சு. நம்ம வச்சுருக்க மாவு ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுங்க. எண்ணெயை வந்து கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா அதில் நல்லா பொரிச்சதுன்னா அந்த சலசல படங்கினப்புறம் அது வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு பக்கம் வெந்துச்சு, அடுத்த பக்கம் நம்ம லைட்டாக கிளறி விடுறோம். நல்லா வேகணும். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வெந்தால் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த கலர் பாருங்கள், சூப்பராக இருக்கா? இந்த கலர் ஓகே. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். எடுத்து என்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லை, அதனால் நான் நார்மல் பேப்பர் மேலேயே ஒயிட் பேப்பர் மேலே வச்சிடுறேன். ஏன்னா சப்போஸ் ஆயில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கணும் அந்த பேப்பர் வந்து, அதுக்காக. அப்புறம் மீதி இருக்கிற மாவையும் நம்ம அதே மாதிரி ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா போண்டாவையும் எண்ணெயில் போட்டு எல்லாமே ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துகிட்டு இதோ சுவையான போண்டா தயார் என்னோடய ஸ்டைலில். பாருங்கள், நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான்